இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. ஸோ செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால அந்த ஸ்டார் வச்ச கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டேன். அப்புறம் பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, லஞ்சும் அவங்க இட்லி தான் கொண்டு போவாங்க. ரைஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இது இட்லி மாவு வந்து அரிசி, கேழ்வரகு 1 டம்ளர், கவுனி அரிசி 1 டம்ளர், அப்புறம் உளுந்து வந்து ஒயிட் உளுந்து 1, கருப்பு உளுந்து தோலோட 1 டம்ளர் போட்டு அரைச்ச மாவு. ஸோ அதனால் அந்த கலரில் இருக்குது. இது வந்து டேஸ்ட் வைஸ் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும் இந்த இட்லி. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. மேடம் வந்து தம்பி காலைல குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டான். மேடம் வந்து சாமி கும்பிட்டுட்டாங்க. ஸோ இட்லி வச்சு சட்னி பண்ணல, இட்லி பொடி தான் வச்சு கொடுத்தேன். சட்னி இன்றைக்கி வந்து பண்ணலை. ஸோ இட்லி பொடி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இட்லி பொடி வச்சு கொடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா குண்டு குண்டாக தான் இருக்கும் இட்லி, நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கூல் கிளம்பியாச்சு. ஒரே வெக்கம் சாருக்கு. அப்புறம் கிளம்பியாச்சு. கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னா, சாமிக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஊதுபத்தி காலி ஆயிடுச்சு, அதனால ஊதுபத்தி, அப்புறம் வாழைப்பழம், கமலா ஆரஞ்சு, ப்ளஸ் பேபிகார்ன் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பேபிகார்னும் கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதனால் அது. ஸோ இன்றைக்கி வீலாக் இவ்வளோ தான்.